ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பால் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுனுக்கு நிகராக ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியான பால் கேக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் உள்ளது மாதிரியே பண்ணாக்கா இதே மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்களும் செய்யலாம். இதில் நம்ம முட்டை சேர்க்க தேவையில்லை. என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு மைதா, அதே கப்பால் 1/2 கப்பு பால் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஏலக்காய் தூள், பிஞ்சளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக வெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு தப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூடு இல்லாமல் வெதன்னு சுட வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். மாவு பிசையறதுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. ஒரே அடியாக பால் மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை ரொம்ப சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் சாஃப்டான மாவாக தான் இருக்கணும். ரொம்ப பால் சேர்த்துறாம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு இதை தனியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற விட்டுடுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்காங்க. கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். சுகரை நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் ஏலக்காய் தூள், கலருக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் தடவிக்கிறேன். பட்டர் பேப்பரில் ஆயில் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை 1 இன்ச் அளவுக்கு பூரிக்கட்டையால் மெல்லிசாக தீட்டிக்கலாம். மாவு 1 இன்ச் மொத்தத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்டீல் ஸ்கேலாலேயோ கத்தியாலேயோ ஷேப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண போகிறோம். சின்ன சின்னதாக பர்ஃபி கட் பண்ணுற மாதிரி 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம தேங்காய் பர்ஃபிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அதே ஷேப்புக்கு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். இதே மாதிரி 1 இன்ச் மொத்தத்துக்கு இந்த அளவுக்கே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் இது எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்லோ ஹீட்டில் தான் இது வேகணும். நல்லா டைம் கொடுத்து கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேக விட்டு எடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா டக்குனு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ள மாவு வேகாது. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி நல்லா வெளிப்பக்கம் க்ரன்ச்சியாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெளிப்பக்கம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா துண்டுகளையும் பொரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஜீராவில் போட வேண்டியதான். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜீராவில் நம்ம பொரிச்ச பால் கேக்கை ஊற வச்சு எடுக்க வேண்டியதான். இந்த சக்கரை பாகு கை பொறுக்கிற அளவுக்கு வெதன்னு சூடில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த பால் கேக் வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். 4லேருந்து 5 மணி நேரத்தையே இந்த பால் கேக் ஊறிடும். ஜீரா ஆறி இருந்ததுனாக்கா இந்த பால் கேக் ஊறுறதுக்கு டைம் ஆகும். ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியான பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் கேக்கை நைட்டு செஞ்சுட்டு ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுட்டு காலையில் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண ட்ரை நட்ஸோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.